ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு அவருடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் அவர் சொன்ன வார்த்தை, அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் கூட தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கும் போது தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் முதல் வார்த்தையாக யோபு அவருடைய வாழ்க்கையில் சொன்னது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீங்களும் அறிக்கை செய்வீர்கள் என்றால், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருப்பீர்கள் என்றால், மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துக்கள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களும் ஒரே நாளில் எடுப்பட்டது. வேதத்தில் படித்து அறிந்து கொள்ளலாம். அதுபோல் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அந்த பாடுகள் மத்தியில், வியாதியின் மத்தியில், அவருடைய சரீரத்தில் பல வேதனைகளின் மத்தியில் அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இழந்து போய் தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை குறைவுகள், தேவைகள், பலவீனங்கள், அநேக சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் அந்த நேரத்தில் அநேக மனிதர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் யோபை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இத்தனை காரியங்கள் இழந்த போதிலும் அவர் தேவனிடத்தில் எந்தளவு அன்பாயிருக்கிறார், தேவனை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பலவீனங்களாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் யோபை போல அவர் சகலவற்றையும் தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொன்னது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பலவீனத்தில் சகலவற்றையும் அவர் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் நினைத்திருக்கிறதை தடைபடாதபடிக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் யோபு சொல்கிற வார்த்தை, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபுடைய வாழ்க்கையில் அவர் அறிக்கை செய்கிறார். பலவீனத்தின் மத்தியில், தேவைகள் மத்தியில், எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் அறிக்கை செய்தபோது அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவர் செய்தது என்னவென்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள், தேவைகள் அநேகம் இருக்கும் என்றாலும் நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று நீங்களும் அறிந்து கொண்டு நீங்களும் அதை அறிக்கை செய்யுங்கள். மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சர்வ வல்லவராக இருந்து அநேக அற்புதங்களை, அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திருந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை யோபு மாத்திரமல்ல நாங்களும் அறிந்திருக்கிறோம். நீ எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வேன், நீ சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.